ராஜேஷ், திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாரு. 2026 அதுக்குள்ள மதுவிலக்க திமுக கொண்டு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா விஜய்னு யார் வந்திருந்தாலும் கண்டிப்பா திமுக தான் வெல்லும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியா திருமாவளவன் சொல்லியிருக்காரா, இல்ல விஜயோட கூட்டணியை மறைமுகமா அறிவிச்சிருக்காரா? அதாவது நடிகர் விஜயனுடைய அந்த அரசியல் வருகை என்பது தற்போது அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில தான் திமுக இந்த கொள்கையை நிச்சயமாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை, ஒரு வலியுறுத்தலை திருமாவளவன் கொடுக்கின்றார். எனவே அந்த கருத்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான என்று சொல்வதை விட கிட்டத்தட்ட அனைத்து தாய்மார்களுடைய கருத்து என்பது மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், மது இல்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மதுவினால் தினசரி நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிபோகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான உயிரிழப்புகள், சாலை விபத்துகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. அதற்கு மிக முக்கியமாக மது இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட மது என்பது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடாக இருக்கின்றது. அந்த மதுக்கடைகளை மூட வேண்டும். ஒரு அரசே மதுக்கடைகளை ஏற்று நடத்துவதனால் இது இன்னும் ஊக்குவிக்கப்படுகிறது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த மதுக்கடைகளை மூடினால் தமிழ்நாட்டு தாய்மார்கள் வரவேற்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள், பல்வேறு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் அந்த அறிவிப்பை வரவேற்பார்கள். இது ஓட்டாகவும் திமுக கூட்டணிக்கு மாறும் என்ற அடிப்படையிலே தான் திருமாவளவன் அந்த கருத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது மதுக்கடைகளை மூடிவிட்டால் தமிழ்நாட்டு தாய்மார்கள் நிம்மதி அடைந்து விடுவார்கள். எனவே அவர்கள் நன்றி கடனாக வாக்கு செலுத்துவார்கள். எனவே விஜய் என்ற ஒரு அலை வந்தாலும் கூட அதில் இது காணாமல் போய்விடும். விஜய்க்கு வாக்களிப்பதை விட மதுக்கடைகளை மூடிய திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்ற ரீதியிலே தான் திருமாவளவன் அவர்கள் இந்த பேச்சினை முன்னெடுத்திருக்கின்றார். அதாவது தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் வெற்றி பெற வேண்டும். தொடர்ச்சியாக மது விலக்கை முன்னிறுத்தி வைகோ அவர்கள், அதே போல திரு ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட பலரும் பல ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய நிலையிலும் கூட திருமாவளவன் ஏற்கனவே இது போன்ற கருத்துக்களை, மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் பேசியிருந்தாலும் கூட இந்த முறை அவர் உறுதியாக ஒரு பெரிய மாநாடு நடத்தி, இது ஒரு அரசியல் சார்பற்ற மாநாடு, இது கொள்கைக்காக நடத்தப்படும் மாநாடு என்றெல்லாம் அவர் தெளிவாக விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையிலே அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும், தான் நடத்தக்கூடிய அந்த மாநாடு வெற்றி அடைய வேண்டும், படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே திமுக அரசு அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கான காரணங்களை அவர் குறிப்பிடுகிறார். எனவே விஜய் அரசியலுக்கு வந்தாலும் இந்த ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்தால் இது தாய்மார்களுடைய, பெண்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் சாதகமான ஒரு சூழலாக அமையும் என்ற அடிப்படையிலே திருமாவளவன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்.